ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டிங் முடிஞ்சு சில நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, டிவிக்கே என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. அண்ட் ஓட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் அது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஓட்டிங் முடிஞ்ச ஈவினிங்ல இருந்து என்னோட அந்த பர்செப்ஷன் மாறிடுச்சு. ஏன்னா ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டிவிக்கே இம்பாக்ட பார்க்க முடிஞ்சது. அதாவது யாரை கேட்டாலும் டிவிக்கேக்கு ஓட் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மற்ற கட்சிக்காரர்களே விசிலுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னதை கண் முன்னாடியே பார்க்க முடிஞ்சது. அதுவும் அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் டிவிக்கே டெபாசிட்டே வாங்காதுன்னு சொன்னவங்களாம் நிறைய ஓட்டு விசிலுக்கு விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. தென் ஓட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து டிஎம்கே ஆதரவாளர்கள் நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஓட் போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. பட் டிஎம்கேவை சேர்ந்தவங்க மட்டும் டெய்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் நம்பிக்கையே வருது. அதாவது ஐடி எம்ப்ளாயிஸோட நிறைய ஓட்டு டிவிகேவுக்கு போட்டிருக்கீங்க, நீங்க சாப்பிடுற சோறு டிஎம்கே போட்டது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பெணாத்திட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் தளபதி குழந்தைங்களை ட்ரிகர் பண்ணி ஓட் கேட்டாரு. டிவிகேவுக்கு ஓட் போட்டதான் என்னோட குழந்தைலாம் சாப்பிடுவேன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஏடிஎம்கே டிஎம்கேவை சேர்ந்தவங்களே விசிலுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா கதறிட்டு இருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்கும் என்னோட ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, தளபதி நிக்கிற 2 தொகுதியில கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு. தென் சென்னையில ஆதவ அர்ஜுனா புஷியானந்த் அவர்கள்னு யாராவது ஒரு 2-3 இடங்கள்ல ஜெயிக்கலாம். மற்ற தொகுதிகள்ல சர்ப்ரைஸா 1-2 தொகுதிகள் தான் தேரும். பட் 234 தொகுதிகளையும் டிவிகேவுக்கு பயங்கரமா ஓட்டு வரும். அண்ட் நிறைய இடங்கள்ல 2வது இடத்துல இருப்பாங்க. சில இடங்கள்ல ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தோப்பாங்க. அண்ட் எப்படியும் இந்த வாட்டி திரும்ப டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச வினாடியில இருந்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டபுள் டிஜிட்ல டிவிகேல இருந்து எம்எல்ஏ வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி டிவிகே, தென் இன்னொரு பக்கம் தளபதி சிஎம் ஆக கூட சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த கணிப்பு எல்லாமே டிவிகே சைட்ல இருந்து வரல, மோஸ்ட்லி ஏடிஎம்கே டிஎம்கேவை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து வருது. சோ அதனால தான் பயங்கர குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் மூலமா தளபதி சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. அடுத்த தேர்தலில் தான் தளபதி சிஎம் ஆவாரு அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு. ஏன்னா இந்த வாட்டி டிஎம்கே எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க. ஆல்ரெடி டிஎம்கே கெட்ட பேர் இருக்கு. சோ இன்னும் 5 வருஷம் ஆண்டாங்கன்னா மக்கள் அவங்கள கம்ப்ளீட்டா வெறுத்துருவாங்க. தென் இன்னொரு பக்கம் இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்து எல்லாருமே டிவிகேக்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல தோக்கும் போது இதுக்கப்புறம் ஏடிஎம்கே மேல சுத்தமா நம்பிக்கை போயிடும். சோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல டிவிகே தான் எல்லாரோட ஆபியஸ் சாய்ஸா இருக்கும். சோ அடுத்த எலெக்ஷன்ல தளபதி சிஎம் ஆயிடுவாரு அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு. அண்ட் தளபதி மைண்ட்லயுமே அந்த ஐடியா தான் இருந்திருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 234 தொகுதிகள்லயும் தளபதி பிரச்சாரம் பண்ணல. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ல தான் நான் இருந்தேன். பட் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. டிவிகேவுக்கு ஃபேவரா ஓட்டிங் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வருது. சோ ரிசல்ட் அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியல. அண்ட் இப்போவும் இந்த எலெக்ஷனுக்கு என்னோட அதிகபட்ச ஆசை என்னன்னா, கிங்கா இல்லைனாலும் கிங் மேக்கரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தான். அதாவது யாரு சிஎம்ஆ இருக்கணும்னு சொல்லிட்டு தளபதி டிசைட் பண்ற ஒரு சூழ்நிலை வரணும்ன்றதான் என்னோட ஆசை. அதாவது டிவிகே ஒரு கணிசமான தொகுதிகளை ஜெயிக்கும் போது டிஎம்கேவை பீட் பண்ண குறையிற நம்பர்ஸ் ஏடிஎம்கே டிவிகே கிட்ட அலைன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல தளபதி ஒரு கிங் மேக்கரா இருக்கணும்ன்றதான் என்னோட அதிகபட்ச ஆசையா இருந்துச்சு. அண்ட் ஓட்டிங் டேவுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது ஈஸியா நடந்துருமோன்னு தோணுது. பட் ஸ்டில் ரிசல்ட் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அண்ட் உங்களுக்கு இருக்கிற ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு 3 கட்சிகளும் எத்தனை தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. ரிசல்ட் அன்னைக்கு யாராவது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.